அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ நாங்கள் 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம ரெஹானா குட்டி பள்ளிக்கூடம், பள்ளி, டியூஷன் இதுக்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட 15 நாளாச்சு. 15 நாளாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. ஸோ இன்னைக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். மெனு கார்டில் பார்த்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணி சொல்லியாச்சு. அது வரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம். நாங்க வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் தான் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கி அதை 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இப்ப நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அதாவது டைட்டில்ல பாத்தீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு வந்துடலாம். ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப யதார்த்தமா இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பத்தின ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மந்த்தும் 31ஆம் தேதி, அதாவது எந்த மந்த்ல 31ஆம் தேதி வருதோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமுக்கு நமக்கு எவ்வளவு பில் வருதோ அதுல 31% டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கலர் கலரா காட்டவும் உடனே போகணுங்கிற ஆர்வத்துல நாங்களும் இங்க இன்னைக்கு ரெஹானாவை கூட்டிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கி நாங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததான் எங்க 3 பேருக்கும் தனித்தனி ஃபிளேவர்ல கோன் ஐஸ்கிரீம் வாங்கினோம். கோன் பாக்குறதுக்கு நல்லா பெருசா இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு அந்த கோன் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் டேஸ்ட் கூட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, நார்மலா தான் இருந்துச்சு. நாங்க வந்து 3 கோன் ஐஸ்கிரீம் வாங்கினோம் இல்லையா, அதுல 2 வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் போட்டு வேப்பர்ஸ் எல்லாம் வச்சு வாங்கணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேங்கோ ஃபிளேவர் வாங்கிட்டா, வந்து பிளெயினா சாதாரணமா வாங்கிட்டா. அந்த கோனுக்கு அப்புறம் வேப்பர்ஸ் அந்த டாபிக்ஸ்க்குலாம் தனித்தனியா வந்து ரேட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரௌனி ஐஸ்கிரீம் வந்து 1 வாங்கணும். அடுத்து 3 கோன் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறோம். இந்த 4 ஐஸ்கிரீமுக்கும் பில் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபா வந்து. இதை கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன, நம்ம 4 ஐஸ்கிரீம் தான் இது வரைக்கும், அதாவது 4 ஃபிளேவர்ல தான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம், அதுக்கு இவ்வளோ பில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து நாங்க உடனே போயிட்டு ஏன் இவ்வளோ பில் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டோம். அப்பதான் அவங்க சொல்றாங்க, ப்ரௌனி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் பாத்தீங்களா, அது வந்து தனி ரேட்டா, அதுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடையாதான், அதோட ரேட் என்னவோ அதை தான் நம்ம பே பண்ணணுமா. அடுத்து நாங்க 3 கோன் வாங்கி சாப்பிட்டோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்கும். அது கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாதான் அந்த டிஸ்கவுண்ட் கூட நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாம் இன்ஸ்டால வீடியோ பார்த்தேன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுலயும் சொல்லல. நாங்க நேர்ல ஷாப்ல போனோம் பாத்தீங்களா, அங்கேயே எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து நான் பார்க்கல. என் கண்ணில் படுற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு போர்டுமே நான் பார்க்கல. நாங்கள் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே கூட அவங்க சொல்லலை உங்களுக்கு வந்து இந்தந்த ஃப்ளேவருக்கு இந்தந்த ஐஸ்கிரீமுக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எந்த டீட்டெயிலும் சொல்லலை. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னாக்கா, பொதுவாக வந்து அங்கே அன்னைக்கு மட்டும் எல்லா ஃப்ளேவருக்குமே அங்கே இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமுக்குமே இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க போல், அப்படி தான் எல்லாருக்குமே வந்து தோணும் பொதுவாக மேலோட்டமாக பார்க்கும்போது. ஆனால் இந்த மாதிரி டீட்டெயிலாம் அங்கே இருக்கிற ஷாப்பில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும், இல்லைனா வீடியோ போட்டவங்க சொல்லியிருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கடையில் 50% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து குறிப்பிட்ட ரகங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க தெளிவாக. அதை பார்த்துட்டு நம்ம வந்து எது எதுக்குன்னு சொல்லி கேட்டு தான் நம்ம போயிட்டு வாங்குவோம். ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே சொல்லலை. இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கினா தான் டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு கப்பு மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாச்சும் நம்மளுக்கு வந்து கம்மியாகும் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 50 ரூபா அதிகமா தான் ஆனிச்சு. ஆல்ரெடி 700 ரூபா. அந்த கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ரேட்டும் சேர்ந்து வந்ததுனால எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக 750 ரூபா பில் வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் சாப்பிட்டுட்டோம், பில் பே பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்னதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால நான் என்ன சொல்ல வரேன்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன போல விளம்பரத்தை பார்த்துட்டு ஏமாந்து போகாம டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க. இந்த ஐஸ்கிரீம் ஷாப் போகும்போதே எனக்கு தெரியும் இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் போனேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 500 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட டிஸ்கவுண்ட் போக ஒரு 300 ரூபா தானே வரும் அப்படிங்கிற மெயின் செட்டில் தான் நான் போனேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.